அம்மா எடுத்துட்டல. எல்லாம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சிட்டேன். இது வந்துட்டு இங்கே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். டிப்ஸும் முந்திரியும் ரெண்டுமே வந்து நெய்யில போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அரிசி இதுல வந்து நெய்யில போட்டு வறுத்துக்கிட்டா பொங்கல் வைக்க பானை, முக்கியமானது கரண்டி. அதை தான் நம்ம கண்டிப்பா மறந்துடுவோம். ஸோ அதனால கரண்டி எடுத்துட்டாச்சு. அண்ட் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு எடுத்துட்டாச்சு. விளக்கு மாவு அது பிசையறதுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்து போகும்போது தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் வந்துட்டு அந்த விளக்கு மாவு பிசையறதுக்கு மறக்காமல் இதை எடுத்துக்கணும்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய் பாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் விளக்கு, நம்ம 4 பேரும் போடுறதுக்கு விளக்கு எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு ஊதுபத்தி எடுத்தாச்சு. மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்காத அளவுக்கு வத்திப்பெட்டி, அது முக்கியம், அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, அது கண்டிப்பாக போடணும்ல ஒரு சிட்டிக்கு, அதனால அது எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால மெயினாக வந்து 2 பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை தவிர வந்து நம்ம கை துடைக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் துடைச்சிக்க முடியாது. வீட்டில் சமைக்கணும்னா நம்ம ட்ரெஸ்ஸை துடைச்சிப்போம். நம்ம இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போகும்போது அதுமாதிரி நல்ல சேரீலாம் வந்து நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் துடைச்சிட்டோம்னா முடிஞ்சது கதை. அதனால அது கையெல்லாம் துடைக்கிறதுக்கு க்ளீனான ஒரு டவல். அண்டு இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஏலக்காய், அதை மறக்கக்கூடாது. அது அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த திரி விளக்குக்கு. அப்புறம் வந்து விளக்கு வந்து நம்ம எல்லாரும் விளக்கு ஏற்றுறதுக்கு இது வந்து என் பையன் ரெடி பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து திரி, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுறான். பாக்ஸ் இப்போ வாங்க வேண்டிய பாக்ஸ் எதுக்காச்சும் பாக்ஸ் வேணும்ல, தேவைப்படும்ல. பேப்பர் பிளேட் கேட்டனே, அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் சும்மா எதுக்காக தேவைப்படுமே அப்படின்றதுக்காக பாக்ஸு. அப்புறம் வந்து பேப்பர் பிளேட்டு, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு பேப்பர் பிளேட்டு. அது அங்கேயே கொடுக்கணுமா இல்லை வீட்டுக்கு வந்து படைச்சிட்டு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது தெரியல எனக்கு சரியா. அப்புறம் வந்துட்டு வேற என்னென்னலாம் இப்போ போகும்போது வாங்கணும் அப்படின்னா, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து வெல்லம், மீதி எல்லாமே இருக்கு. இதை மட்டும் தான் வாங்கணும். பூ இது மட்டும் தான் வாங்கணும். இது போகும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அழகாமனுக்கு பொங்கல் வச்சுட்டு அங்கே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம போகலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். எப்பயுமே குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க கிளம்பும் போது 2 சைடும் கால் பண்ணி கேட்டு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா, எதுவுமே மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். பட் எப்படியா இருந்தாலும் ஒரு தடவையாவது ஏதாவது மிஸ் பண்ணிடுவேன். இந்த தடவை அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது சூர்யா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நல்லா வந்து ரூம் போட்டு லிஸ்ட் போட்டு எழுதி சின்ன பொருளை கூட மறக்கக்கூடாதுன்னு எல்லாமே எடுத்துட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போக போக தெரியும் நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன்னா என்ன அப்படின்ட்டு. இது வரைக்கும் நாங்க 4 பேர் மட்டும் போய் தனியா பொங்கல் வைக்கிற பர்ஃபார்மன்ஸ் பண்ணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்போதும் வந்து மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு இருப்பாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. நான் ஏதாவது சொதப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு கூடயே வச்சுட்டு தான் பொங்கல் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியா வந்து நானா சோலோவா வந்து பொங்கல் வைக்கிறது. அதுலயும் ஒரு காமெடி என்னன்னா, சரி இவங்க தான் 3 பேர் பாடி கார்டு இருக்காங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோட இருந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஒரு பொருள் நம்ம வழக்கம் போல விட்டுருவோம் இல்லையா, அதை மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்காக 3 பேரும் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னை சிட்டிக்குள்ளேயே அந்த கடை இல்லையா என்னன்னு தெரியல. போனாங்க. நானே தனியா பொங்கலை வச்சு முடிச்சுட்டேன். அதனால வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. ஸோ பொங்கலை வச்சுட்டு வந்துட்டு வந்ததும் சமத்திட்டு இதுக்கா இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு 3 பேர் கதை சொன்னாங்க. பார்க்கிங் கிடைக்கலையா அப்படி இப்படின்னு. சரி ஓகே, நம்ம வந்து பக்தி பரவசமான ஒரு டிவைன் மோட்ல இருக்கோம், இந்த டைம் வந்து சண்டை போட்டு ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்பயாவது வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானா பொங்கலை தனியா எடுத்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பொங்கல் வைக்கிற விஷயத்துலாம் வந்து பெரிய அளவுக்கு எதுவும் அனுபவம் இல்லை, அதுதான் உண்மை. வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில தான் இருந்தோம். ஸோ ஊருக்கு வரும்போது தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். அந்த மாதிரி வரும்போது அந்த டைமை மிஸ் பண்ணாமல் பொங்கல் வச்சிருவோம். ஏன்னா அதெல்லாம் கட்டாயமாக செய்யக்கூடியது இல்லையா. இப்போ நாங்கள் தொடர்ந்து வருஷம் இந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 வருஷமாக தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கிறோம் அப்படின்றதால குலதெய்வத்துக்கு நம்ம வந்து குடும்பத்தோட போய் பொங்கல் வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்றது. குலதெய்வம் வந்து நம்ம காவல் தெய்வம் மாதிரி இல்லையா. ஸோ வந்து தலைமுறையாக நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வளம், அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்றது நம்ம பெரியவங்களால படுற ஒரு விஷயம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வீணாக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நாம வந்துட்டு வெளியூர்ல இருக்கிறோம், அங்க இந்த மாதிரி வசதிகள்லாம் நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போ வரமோ அந்த டைம்ல மறக்காம போய் குலதெய்வத்துக்கு ஒரு விசிட்டை போட்டு ஒரு பொங்கல் வைக்கிறது நல்லது. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருது, ஒரு கல்யாணம் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டாலும் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போய் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விசிட்டை போட்டு ஒரு பொங்கலை வச்சுட்டு வரோம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி, அந்த வேர் நல்லா இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்புறோம் இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு நம்ம வந்துட்டு
நமக்கு முடியும் போது கண்டிப்பா போய் ஒரு விசிட் போட்டு வர்றது நல்லது. எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த சாமி நம்மள தண்டிச்சிரும், சாமி குத்தமாயிடும் அந்த மாதிரியே சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா வந்து சாமின்றது நம்மளோட பாசிட்டிவிட்டி, நம்மளோட அனதர் சைட் ஆஃப் பாசிட்டிவ். அதுதான் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா சாமிக்கு பொங்கல் வச்சு சூப்பரா எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நினச்சிட்டு போன மாதிரியே வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சும் வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய பேர் வந்து தாம்பூலமும் வந்து அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி வரலட்சுமி விரதம் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே கூட நீங்கள் வந்து அந்த வரலட்சுமிக்கான தாம்பூலம் வந்து கொடுக்குறதா இருந்தால் சிம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து டெம்பிளே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, எனக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ஒரு காமெடி அன்னைக்கு நடந்துச்சுன்னா, ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு எங்களுக்கு கோயிலேருந்து போகிறதுக்கே வந்து மனசு இல்லை. ஸோ அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். எங்க 4 பேர் மட்டும் தானே இருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து குலதெய்வ பொங்கல் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே போயிருந்தோம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஃபுல் சைடு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, நாங்க எல்லாரும் பொங்கல் வச்சதை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துட்டோம். அவர் வந்து ஒருத்தவங்க பொங்கலா வந்து சாப்பிட்டுட்டு, அது யாரோட பொங்கல் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே நாங்க யாரோடதுன்னு காமிக்க மாட்டோம். அவர திரும்ப உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடுப்போம். அவங்க அக்கா வந்து எல்லாரோட பொங்கலையும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்தாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு யாரோடதுன்னு சொல்லணும். கரெக்ட்டா அதே மாதிரி யாரோட பொங்கல் யாருது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு. செம ஃபன்னா போச்சு அந்த வருஷம். ஸோ இப்போ வந்து நாங்க மட்டும் தான் இருந்தோம் இல்லையா? நான் வந்துட்டு கேட்கிறேன் அவர்கிட்ட வீடியோ எடுத்துட்டே வந்து, "ஏங்க பொங்கல் எப்படி இருக்கு நம்மளுது?" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு "சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு, சான்ஸே இல்ல, நல்லா இருக்கு" அப்படின்னு. பார்த்தா ஒரு இலையில பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது இப்பதானே யாரோ வந்து குடுத்துட்டு போன பொங்கல் அப்படின்னு பார்த்துட்டு, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. "ஏங்க நம்ம பொங்கல் கேட்கிறேன்." "ஓ! இது நம்ம பொங்கல் இல்லையா? நான் இந்த பொங்கல நீ நம்ம பொங்கல பத்தி கேட்கறியா? நான் இந்த பொங்கல பத்தி சொல்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆ இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளியில போயிருந்தாங்க இல்லையா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு மட்டும் ஒரு விசிட்ட போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி பசங்க, ஹஸ்பண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கோயில் ஃபுல்லா சுத்தி வந்துட்டு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். அண்ட் யாரோட நம்பிக்கையும் அது நல்லதா இருக்கிற பட்சத்துல வந்து அத கெடுக்கக்கூடாது, மாத்தக்கூடாது அப்படின்னு 100% நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து குலதெய்வ வழிபாட பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து உங்க குலதெய்வத்துக்கு பொங்கல்லாம் கண்டிப்பா வச்சு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட குலதெய்வம் யாரு? எந்த ஊர்ல இருக்காங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாங்க ஒரு வழியா கதெல்லாம் பேசிட்டு 5 வகை வீட்டு பொங்கலையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்தே வந்து அந்த விளக்கு மாவு இருக்குங்களா, அந்த விளக்க வந்து திரும்ப ஏத்தி அதுக்கப்புறம் வந்து மேல கொண்டு போனோம். ஸோ கோயில்லேருந்தே எடுத்துட்டு வரலாம் தான். ஸோ அவ்வளோ தூரம் வந்து அணையாம எடுத்துட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். அதனால வீட்டுக்கு வாசல்லேருந்தே வச்சு விளக்கேத்தி கொண்டு போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததும் வீட்டுக்கு வந்து விளக்கு மாவும், அதுக்கப்புறம் பொங்கலையும் வச்சு சாமிக்கு அங்க ஒரு படையல போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருக்குன்னா, மத்த வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, உங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம ஒரே ஒரு வரியில வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் எல்லாராலையும் இத்தனை வருஷமா காலங்காலமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பா ஒரு பெரிய ரீசன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய்.